2007 மாயாவதி யூபி சீஃப் மினிஸ்டரா இருக்கும்போது எவ்வளோ பேர் தெரியுமா ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுத்தாங்க? 52 லட்சம். 52 லட்சம் பேரை யூபி 2007 உத்தரப்பிரதேசில் இந்த யூபிஏ அரசாங்கம் இருக்கும்போது, இந்த எலெக்ஷன் கமிஷன் அவர்கள் கையில் இருக்கும்போது 52 லட்சம் வாக்காளர்களை எப்படிலாம் அரசியல் பண்றாங்க சார்? இப்ப நான் கேட்கலாம் இல்ல, பண்ணினாங்களே 52 வாக்காளர் லட்சத்தை நீங்க இருக்கும்போது இதே தேர்தல் ஆணையம் நீக்குச்சா இல்லையா? அதுக்கு உங்களுக்கு பதில் இருக்கா இல்லையா? அதுக்கு பதில் சொல்ல சொல்லுங்க. இந்த அரசாங்கத்தை திமுக பதில் சொல்ல சொல்லுங்க. நீங்களும் அன்னைக்கு ஆட்சியில் இருந்தீங்க. அது தமிழ்நாடுன்னு தவுச்சுன்னு போக முடியாது. நீங்க எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசுறீங்க. ஒரு யூபில 52 லட்சம் நீங்க எடுத்திருக்கீங்கன்னா ஏன் எடுத்தீங்க? அப்ப யாரை நீங்க காப்பாத்தி எடுத்தீங்க? சகோதரர் நம்ம ஸ்ரீராம் அவர்கள் பேசும்போது சொன்னாங்க 2007 நான் 52 லட்சம் பேரை நீக்கினீங்க அப்படின்னு சொல்லி. அப்போது வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருந்தவர் நம்ம கோபால்சாமி ஐயா பேட்டி இங்கே தான் கொடுக்குறாரு. 52 லட்சம் பேரை நீக்கியது முக்கியமல்ல, 48 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார். ஓகே, மொத்த லாஸ் 4 லட்சம் மக்களுடைய இதில் எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் அது ஆளாக்கப்படவில்லை என்பதை சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இங்கே சென்னையில் கொடுத்த பேட்டி ஜனவரி மாதம் 23, 2007 பார்க்கலாம் இருக்கு. ரெண்டாவது 2007 மட்டும் நடக்கல, 2017 பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகும் இவர்கள் நீக்கிய மொத்த வாக்காளர்கள் 33,26,000 பேர் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கிறது. சரி, அப்ப நம்ம அது அடிக்கல்றீங்களா? அதுல வந்து இந்துக்கள் தானே விடுபட்டு போயிருந்தாங்க. அந்த இந்துக்களுக்காக ஏன் இவங்க குரல் கொடுக்கல? 65 லட்சம் பேருக்காக தானே குரல் கொடுத்தோம். பேர் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுத்தோம். அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் மைனாரிட்டிஸ், தலித் அண்ட் விமன். இந்த 3 பேருக்கும் நாங்கள் அதை எடுத்து சொல்றோம். மொத்தமாக பாதிக்கப்பட்டிருப்பது இந்தியர்கள். இந்தியர்களுக்காக குரல் கொடுக்கிறோம். ஆனால் அதிலே கூட பாதிக்கப்பட்டதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் உரிமை குரல் எழுப்புவதில் என்ன தவறு? இதுக்காக நாங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, உங்களை மாதிரி 80-20 அண்ணன் பாலச்சந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியதை போல 80-20 இதெல்லாம் நாங்க பேசுறதே கிடையாது. நாங்கள் என்றைக்கும் மக்களை வித்தியாசம் இல்லாமல் பார்க்கிறோம். சிறுபான்மையினருக்காக வந்து நாங்கள் பேசுகிறோம். 30 லட்சம் பேரு 20 லட்சம் பேரு முஸ்லிம்களோட ஓட்டு போயிடுச்சு அப்படின்னு. சார், முஸ்லிம்கள் வந்து உங்களுக்கு தான் வாக்களிக்கார்கள்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. இன்ஃபேக்ட் கடந்த 11 வருடமாக மோடி அவர்களுடைய நல்லாட்சியின் காரணமாக, குறிப்பாக உத்தரப்பிரதேஷ், பீகார்ல இன்னைக்கு முஸ்லிம்கள் தான் சார் எங்களுக்கு அதிகமா வாக்களிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் ஃபேக்ட். அப்பயே அது அவங்க பாராளுமன்றத்தில் பாஜக எம்பிக்களில் எத்தனை பேர் இஸ்லாமியர்கள்? நீங்க சொல்றீங்கல்ல இஸ்லாமிய மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறார்கள். வாக்களிக்கிற மக்களுக்கு நீங்க விசுவாசமா இருக்கணுமா இல்லையா? எத்தனை முஸ்லிம் எம்பிக்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க பாப்போம். 0 சார். அப்ப உங்களை எப்படி நம்புவாங்க அவங்க? ஆனால் நாங்க அப்படி பார்க்கல. நாங்க இந்துக்களுக்கு அதான் சொன்னேன், 65 லட்சம் பேர்ல பாதிக்கப்பட்டது பூரா முஸ்லிம்ஸா, பூரா தலித்தா இல்லையா? இந்து சகோதரர்களுக்காகவும் தான் நாங்க குரல் கொடுக்கிறோம். இன்னைக்கு திரு அமித்ஷா அவர்களுடைய நேரடி மேற்பார்வையில பூத் கமிட்டிகளுடைய மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. திருநெல்வேலிகளுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு பூத்திலையும் அந்த ஒவ்வொரு பூத்துக்குரிய உள்ள அந்த ஒவ்வொரு பக்கத்துல 14-17 பேர் அந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தாங்கன்னா அது கரெக்டா இருக்குதா, அதுல ஏதாவது மிஸ்டேக் இருக்குதா, அத பாக்குற அளவுக்கு வந்து பிஜேபி இன்னைக்கு தமிழ்நாட்டுல வலுவாக இருக்கு. இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் அதனுடைய ரிப்போர்ட் படி 30% தான் சார் பாஜக வந்து பூத்து போட்டிருக்காங்க. நாங்க இதுக்கு போய் பயப்படுறோமா? நாங்க எப்படி போட்டிருக்கோம்னா 95,000 பூத்துக்கும் ஆளை போட்டு, அந்த 95,000 பூத்துக்கும் டிஜிட்டல் ஏஜென்ட் வேற போட்டு அவங்கள கண்காணிக்கிறதுக்கு ஒரு டீமை போட்டிருக்க திமுக காரன் வெறும் 33% போட்டு வச்சிருக்கிறதுக்காக நாங்க பயப்படுறோம் சொன்னா நாடு நம்புமா? என்ன சொல்றேன்னா, இல்ல 65 லட்சம் அப்படிங்கிற ஒரு டிராஃப்ட்ல 65 லட்சம் பேர் அப்படின்னு வருது. டிராஃப்ட்டுக்கு பிறகாக அந்த ஃபில்ட்ரேஷன்லாம் முடிஞ்சு 21 லட்சம் அப்படிங்கிற எண்ணிக்கையில தானே வந்து நின்னுச்சு. அதுக்குள்ள ஏன் அவசரப்பட்டீங்கன்னு கேக்குறேன். நீங்க சேர்த்திருக்கிறது 21 லட்சம், ரைட்? அது அந்த 66 லட்சத்துல தான் சேர்த்திருக்கீங்களான்னு யாருக்கு தெரியும்? ஒரு பட்டன்ல நீங்க வந்து அதை கம்பேர் பண்ண முடியும்னு சுப்ரீம் கோர்ட்ல சொன்னப்ப நீங்க ஏன் ஒத்துக்கல? அத அப்ப நீங்க திருட்டுத்தனம் பண்றீங்கன்னு தானே அர்த்தம். நீங்க குற்றச்சாட்டுகளை வந்து வெளியில வைக்கலாம். நான் வந்து ஆர்டிகல் 326
கான்ஸ்டிடியூஷன் சொன்ன 326 தயவு செய்து நீங்க பாருங்க. ஓகே. யாரெல்லாம் தகுதி வாய்ந்த வாக்காளர்களோ அவர்களில் ஒருத்தருடைய பெயர் கூட விட்டுப்படக்கூடாது. அதே சமயம் யார் தகுதியற்ற வாக்காளரோ அவருடைய பேர் அந்த எலக்ட்ரல் ரோல்ல வரவும் கூடாது. இதுதான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் செய்கிறது. அந்த ஒரு டேட்டா உங்க கையில தர்றோம்னா அதுல அக்யூரசி இருக்கணும் மேக்ஸிமம். இப்ப ஃபைனலா கொடுத்திருக்கிறதுல 5.2 லட்சம் பேருக்கு டூப்ளிகேட் சரி டேட்டா இருக்கு. 5.2 லட்சம். இதை விட இன்னொரு முக்கியம் பாருங்க, ஒரு 60,000 பேருக்கு நம்ம நார்மலா எப்படி இருக்கும், பாலினம் அப்படின்னா மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர், இந்த 3 தானே. கே எல்லாம் இருக்குமா தம்பி? இருக்குது தம்பி. எங்க இருந்து கண்டுபிடிச்சானு தெரியல எலெக்ஷன் கமிஷன்ல. இதை விட மிக நான் ஃபாதர், என் சன், என் டாட்டர், என் ஒய்ஃப் இப்படி இருக்கும்ல. இந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு 51,000 பேருக்கு அந்த உறவு நமக்கே தெரியல. ஒரு உறவு நான் பார்த்தேன் தம்பி, TNQY, ஓகே, அது டிங்கி. அப்பதான் நான் சொன்னேன், எப்ப இதை SNQYன்னு போட்டா கூட சங்கின்னு சொல்லியிருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். இது டிங்கின்னு போட்டு வச்சிருக்கானுங்களேன்னு கேட்டேன். எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு உறவு இருக்க மாதிரி தெரியல. அப்ப இவங்க சொன்னாங்கல்ல, ஒரு ஃபாரினர்ஸ் இங்க உள்ள புகுந்துட்டான், ரைட், அந்த பக்கத்து தேசத்துல இருந்து உள்ள வந்துட்டாங்க. அப்படி இவங்க நீக்கினது 1087 பேர். ஓகே. இந்த 1087 பேர்ல பலா பெரிய ஜோக் என்ன தெரியுமா, 789 பேர் அவனே தன்னை நீக்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவையும் பண்ணி போட்டு இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணாதீங்கன்னு எங்க அண்ணன் நேரு சொன்னா, இதுக்கு பேஸ்லெஸ்ன்னு சொல்லி அண்ணன் சகோதரர் பாஜகவை சேர்ந்த நமது ஆச்சாரியார் அவர்கள் சொல்வார்கள் என்றால், ஆசாரி சொல்லுவது சரிதானா? தேதி எந்த தேதி வரப்போகிறது அப்படின்ற முடிவு மத்திய அரசில், அதுவும் குறிப்பாக பிரதமர் அலுவலகத்துக்கோ அல்லது அமைச்சர்களுக்கோ ஒரு காலம் ஷேர் பண்ணப்படுவது கிடையாது. அதுமா ஏதாவது ஒரு இடத்துல பரப்புரை நடக்கும்போது அது நடந்திருந்தா அது கோஇன்சிடென்ஸ் தான். ஈவன் பிரதமர் பரப்புரையை ஒரு நாள்ல முடிச்சுட்டாராக்கும் சார். கர்நாடகாவில் என்னைக்கு தேர்தல்னு அமித் மாளவியா 12 மே 2018 தேர்தல்னு மார்ச் 27ஆம் தேதி ட்வீட் பண்ணார். எலெக்ஷன் கமிஷனர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க அவருக்கு எப்படிங்க தெரிஞ்சது, நீங்க இப்பதான் சொல்றீங்க அவர் முதல்ல போட்டிருக்காருன்னு. நான் அதை பத்தி விசாரிக்கிறேன்னு சொன்னார். குஜராத் தேர்தல் 2 டேர்முக்கு முன்னாடி நடந்துச்சு. பிரதமர் அங்க போக வேண்டி இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு காலையில எலெக்ஷன் கமிஷன் நோட்டிபிகேஷன் கொடுத்தாங்க, இன்னைக்கு 4 மணிக்கு எங்களுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குது, நாங்க தேர்தல் தேதி அறிவிக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. பிரதமர் தன்னோட பரப்புரை அந்த ப்ரோக்ராம் அதுக்கு போகவே இல்லை, கேன்சல் பண்ணிட்டாரு. அப்ப பிரதமருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஒரு நாள் முன்னாடி போய் இனாகுரேட் பண்ணிட்டு வந்திருப்பார் இல்லையே. அதான் சார், இப்படி குஜராத்ல எல்லா தேதியும் அறிவிச்சன்னைக்கு பிரதமர் ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறதுக்காக அந்த தேதியை தள்ளி வச்சு அறிவிச்சிங்கிறதா உண்மை.